காலையிலேருந்து அதிரடி. அதாவது லீவ் நாளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இடி இன்னைக்கு பெரியசாமி அவர்கள், உங்களுக்கு தெரியும், அமைச்சர். அவங்க பையன் செந்தில்குமார், அவங்க அவங்களுடைய நூற்பாலைகள், இப்படி பல இடத்துல சோதனை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, உள்ளே புகுந்த இடி விட மறுத்த காவல்துறை. சண்டை நடக்குது. காவல்துறை ஏன் விடாமல் மறுக்கிறாங்க? தமிழக காவல்துறை இடியை உள்ளே விடலை. ஒரே பதட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏ ஹாஸ்டலில் செந்தில்குமாரோடைய ரூமை திறக்க முடியல, பூட்டிகிட்டு போயிட்டாங்க. பூட்டை உடைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சட்டமன்ற பதிவாளர்கிட்ட கேட்டால் தான் உடைக்க முடியும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் அதிகமாக உடைச்சி உள்ளே பூந்துருவாங்க. இவர்கள் தேடும் ஃபைல் என்ன? ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ஃபைலை தேடி வந்திருக்காங்க. அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ஃபைல் இங்கே தான் இருக்குமா, இல்லை இங்கே ரெய்டு பண்ணுற நேரம் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்லேயும் ரெய்டு நடக்குமா? இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஏன்னா இடி அப்படிங்கிறது ஒன்று நினைக்கிறாங்க, இந்த ரெய்டை வச்சு நம்ம பெரியசாமியோ உங்கள் பையனையோ கைது பண்ணுவாங்களான்னா சொல்ல முடியாது, பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியும். அப்போ இதில் வகையாக மாட்டிக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு வகையாக தான் மாட்டிக்கிட்டாங்க. ஒன்றுமே கேஸ் இல்லாட்டினா கூட இடி இன்றைக்கி திமுக அமைச்சர்களை பிடிக்கும். இப்போ கேஸே இல்லாமையே பிடிக்கும் போது இவங்க நிறையா கொள்ளடிச்சிருக்காங்க. ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, செந்தில் பாலாஜி ஆகட்டும், நம்ம துரைமுருகன் ஆகட்டும், அவங்க பையன் கதிர் ஆனந்த் ஆகட்டும், பொன்முடி ஆகட்டும், ஜெகதனச்சகன் ஆகட்டும், நேர் அவங்க தம்பி ஆகட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். பெரும்பாலும் அவங்க மேலே அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும். இப்போ மக்களும் சூப்பராக தான் பார்க்குறாங்க. பரவாயில்ல, இவங்க கொள்ளடிச்சிருக்காங்க, இடியும் ஒரு நல்ல அமைப்பு இல்லை, இவங்களும் நல்லவங்க இல்லை, சரி ஏதோ முட்டி மோதட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மக்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தான் பார்க்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், திமுக அரசு பல விஷயங்களில் இன்றைக்கி ஓரணியில் தமிழகம், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது திமுகவுக்கு ஒரு செக்கு தான். ஏன் பணத்தை எடுக்கூடாமல், பணத்தை யார் யார் செலவு பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் செக் வைக்கிறீங்களா? செந்தில் பாலாஜி ஏற்கனவே செக் வச்சாச்சு. ஆனால் அவர் வெளியில் வந்தனால கொஞ்சம் செலவு பண்ணுவார். இன்னும் அடுத்தது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏவாவேலுக்கு அடுத்து செக் வைக்க காத்திருக்காங்க, மூர்த்தி அவர்களுக்கு செக் வைக்க காத்திருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும், சார் ஓரளவுக்கு மேலே நீங்கள் செக் வைக்கிறதுன்னு தப்பிக்கலாம் முடியாது.